ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்வீட் பொட்டேட்டோ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துருங்க. அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக நான் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறேன். சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கட்லெட் கிடைக்கும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு நம்ம கட்லெட் ஷேப்புக்கு ஒன்று ஒன்றா உருட்டி வச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு குட்டி உருண்டையை உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், கட்லெட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது கட்லெட் பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமே, ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இந்த சீனி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. சீனி கிழங்கு ஒப்பட்டு, அதாவது போலி, இடியாப்பம், புட்டு, அப்புறம் கொழக்கட்டை, பேன்கேக் ரெசிபி, இது எல்லாமே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.